10 லட்சம் கோடி கடனுள்ள நாடு, இலவசம் பெருவத்த கேடு. தம்பி 10 லட்சம் கோடி கடனுள்ள நாடு, இதுல இலவசம் பெருவத்த கேடு. பார்க்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சிக்கு வாயிலேய போடுறான் போடு. என்னம்மா சட்டம்மா நாடு நாசமா போகுது நியாயமா. கண்ண திறந்து பாரம்மா, இந்த கவலைய கொஞ்சம் நீதிரம்மா. ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறா, உண்மை நேர்மை என்னன்னு கேட்கிறா. ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உடக்கி மக்களை தாய்க்கு நடிக்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பச்சை பிள்ளைக்கு பாலிகள் தொல்ல. நாட்டுல நடக்குது போல கொள்ள, இந்த கொடுமையை இங்கதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. நாசமா ஆக்கிட்டான். இவர் 2000னா அவர் 2000, இவர் 2500. இந்த அண்ணன் பாண்டியராஜன் படத்துல ஒரு ஏன் ஓட்டுவாங்க, 2000, 3000, 4000, கடைசியா பிம்பிளிக்கு பிளாம்பிப்பாங்க. அதான் நடக்குதுங்க. எங்கிருந்து எடுப்ப? 10 லட்சம் கோடி கடன், வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. என் உடன் பிறந்தவனே 1 லட்சம் கோடி. நாட்டின் நிதிநிலை அறிக்கை 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட். ஆனால் 1 லட்சம் கோடி வட்டி கட்டுகிறார்கள். யார் இப்படிதான் இலவசத்தை அறிவிச்சுட்டு இருக்கானா? கேடுகட்ட சமூகம் தம்பி, இது கேடுகட்ட ஆட்சி முறை. இங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுகிறது, ஆட்சி முறை மாறுகிறதா? உடன் பிறந்தவனே, ஆட்சி முறை மாறுகிறதா? இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது, இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது. இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம், இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம். இவன் வந்தாலும் இருட்டு, இவன் வந்தாலும் இருட்டு. இவன் வந்தாலும் திருட்டு, இவன் வந்தாலும் திருட்டு. இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை, இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை. என்ன ஆள் மாறுது, ஆட்சி முறை மாறுகிறதா? ஆட்சி முறை மாறணும். அறிவு சமூகம் சிந்திக்கணும். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி, முதலாவது படி. எங்க விழிப்புணர்வு? உனக்கு சேவை செய்ய வருகிறவன் எதற்காக வாக்குக்கு காசு தருகிறார்? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்திலே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை நீ சிந்தித்தால் அதான்டா விழிப்புணர்வு, அதான்டா விழிப்புணர்வு. ஒரு முதலாளி முதலீடு செய்கிறான், ஒரு தொகுதிக்கு 15 கோடி 20 கோடி முதலீடு செய்கிறான் என்றால் மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? இதை அறிவு சமூகம் சிந்திக்கிறது. எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான், அவ்வளவுதான். என்ன மாறுதல் வரும்? என்ன மாறுதல் வரும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்திலே மக்களுக்கான சேவை என்பது செத்து போயிடும். மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. இதை ஒழிக்கணும். யாரால முடியும்? ஒன்னால, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனால. தம்பி, ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய நெருப்பு எடுத்துக்கொண்டு எவனும் செல்வதில்லை. ஒரே ஒரு தீப்பெட்டி, ஒரே ஒரு தீக்குச்சி. அப்படின்னா இந்த அரங்கத்துல எத்தனை ஆயிரம் தீக்குச்சி இருக்காங்க? பற்றி எரியணும், புரட்சி தீயாக மாறணும். கட்சி ஆட்சிகளால் சரி செய்ய முடியாது என்பதுடன் பிறந்தவனே, புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். எப்படிப்பட்ட புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதான் புரட்சிகிறான் பகத்சிங். அப்படிப்பட்ட ஒரு சமூகம், அப்படிப்பட்ட ஒரு சமூகம். பாலு கலாத குழந்தை, கல்வி கேங்காத மாணவன், வேலை கிடையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான். அடிமை இந்தியாவில் பகத்சிங் வைத்த முழக்கம். விடுதலை பெற்று 80 ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படி இருக்கிறது. இப்ப யார் மாற்றுவது? யார் மாற்றுவது? முழுமையான நேர்மை, தூய்மை, எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள் 50 பேர் ஒன்றிணைந்தால் போதும் உலகத்தையே மிகப்பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும் என்று வீர துறவி விவேகானந்தர் கற்பிக்கிறார். 50 பேர் ஒன்றிணைந்தால் முடியும் என்றால்
5000 பேர் நீங்க இந்த அரங்கிலே ஒன்றிணைந்திருக்கிறீர்கள். உங்களால் முடியாத? முடியாது. மாற்றம் என்பது எங்கிருந்து வரணும்? எனக்குள்ள இருந்து வரணும். என்னில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்க என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து, நான் நம்மிலிருந்து தொடங்குவோம் மாற்றத்திற்கான தொடக்கத்தை. ஒரு அறிவு சமூகம் ஆழ்ந்து சிந்திக்கணும். இலவசம் இலவசம் எல்லாம் கொடுக்குறான். 5000 ரூபாய் கொடுக்குறான், 10,000 ரூபாய் கொடுக்குறான். எங்க இருந்து அவங்க அப்பன் சொத்தை வச்சுட்டா கொடுக்குறான்? எங்க இருந்து கொடுக்குறான்? என்ன பரம்பரை சொத்தா? எங்க இருந்து கொடுக்கிற? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாய் என்ற கேள்வி வந்து விட்டார். அது விழிப்புணர்வு. அந்த இடத்துல மாற்றத்துக்கான சிந்தனை பிறகு எங்கிருந்து கொடுக்கிற? ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூரங்களால் பயிர்கள் விளையாது என்கிறார் நம்முடைய தவத்திற்குன்ற குடியாடிகள். என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். என்ன இலவசம் கொடுக்கிற? எதுக்கு இலவசம் கொடுக்கிற? ஒரு கடன் பெறுகிறவன் என்ன பண்ணுவார்? ஒன்னு ஈடு கேட்பான். ஒரு அடமானமான சொத்தை கொடு, இல்ல கட்டடத்தை, இதை வீடு எதாவது காட்டும். இவர்கள் எப்படி கடன் பெறுகிறார்கள்? எப்படி? ஒண்ணு மண்ணின் வளத்தை வைக்கணும், இல்ல மக்களின் நலத்தை வைக்கணும். மக்களின் வரியை 3 முறை மின்கட்டண உயர்ந்திருக்கு இந்த ஆட்சியில மட்டும். 3 முறை சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. இலவச பேருந்து. இப்படி இலவச பேருந்துனா 1 லட்சம் கோடி ஏற்கனவே கடன் இருக்கு, இழப்பு இருக்கு. இலவச பேருந்து யார் கேட்டது? தரமான பேருந்து தான் கேட்கிறோம். அந்த பேருந்து ஓட்ட பாதை இருக்கா, சாலை இருக்கா, சாலையா இருக்கா, சவக்குடியா இருக்கா? யார் இதெல்லாம் கேட்கறது? யார் கேட்கறது? சொல்லு. முன்னாடி ஒரு விளம்பரம் வரும், பைக்கு உந்துள்ளி இருக்குல்ல, அதுக்கான சாக்கப் செட், அதுக்கு ஒரு விளம்பரம் மட்டும்தான். இப்ப கூட வரும்னு நினைக்கிறேன். ஒரு பெண், ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணு, 4 குடத்தை அப்படி வச்சுக்கிட்டு நிற்கும். அவன் ஒரு மோட்டர் சைக்கிள் வருவான், உந்தூரில் வருவான். வந்தவொடனே கையை காட்டும், ஏத்திக்கிறோம், குடத்தை பிடிச்சுக்கிறோம். அதாவது குண்டும் குழியுமா இருக்கிற பாதையில கூட கீழே விழாம அந்த அப்படி குடிங்க குடிங்க அழகா போகுதுன்னு சாக்கப்சர் விளம்பரம். இப்ப நம்ம என்ன சொல்ற? பைத்தியக்கார பையல, பாதைய ரோட ஒழுங்கா போடுறா, ரோட ஒழுங்கா போடு. குண்டும் குழியுமா இருந்தா கூட பள்ளமேட்டுல கூட அப்படி விழாம அந்த வண்டி போகுதுன்னு விளம்பரம். எப்படி இருக்கு? எங்கே போகுது இந்த நாடு? எங்க போகுது? 196 லட்சம் கோடி நம்ம நாடு, இந்திய நாடு வச்சிருக்க கடன். பிறகு ஒவ்வொரு மாநிலமும் 10 லட்சம் 15 லட்சம் கோடிகளை பெற்றால் 500 கோடி கிட்ட வருது. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு கடன் வச்சு கடன் சுமையை கட்ட முடியலன்னா வீடே விஷம் குடிச்சு செத்ததற்கு, தற்கொலை பண்ணி செத்ததற்கு வீடு. அப்ப நாடு கடன் ஆயிரம் என்ன ஆகும்? ஏன் இதை அறிவு சமூகம் சிந்திக்கிறது இல்லை? கடன் பெற்று இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன். கேள்வி என்ன? கடனை வாங்கி மின் உற்பத்தி தண்ணீரை வழங்கிட்டீங்களா? தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டீங்களா? பயணிக்க நல்ல பாதையை போட்டீங்களா? ரோடு போட்டீங்களா? அருமையான போக்குவரத்தா? இல்ல என்ன கொடுத்திருக்கு? என்ன கொடுத்திருக்கு அரசு? எதையாவது ஒன்றை நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிருக்கிறது ஒரு நலத்திட்டத்தை சிறப்பா ஏதாவது சொல்லு. ஒரு நாடு வளர்ச்சி என்று கட்டமைப்பதே கடனின் வளர்ச்சியை தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி என்ன? நீ பட்டினி எடுத்து செத்தினா கட்டையில இருக்காம கரண்ட்ல இருக்கிறது வளர்ச்சி. டெல்லியில ஒரு இது வந்தது, நான் கூட போட்டு காட்டுறேன் பாருங்க. வண்டி ஒரு அம்மா நிறுத்தத்துல வண்டியை நிறுத்துது. ஒரு பிச்சைக்காரர் இப்படி கையெழுந்தி காசு இருக்கிறாரு. அந்த அம்மா கேஷ் நகை என்கிட்ட பணம் இல்லைங்குது, ஒன்லி கார்டு, அட்டை தாங்குது. உடனே அவர் பைக்கில இருந்து ஒரு ஸ்வீப் மிஷின் எடுத்து அப்படி நீட்டுறாங்க. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே கீழே அப்படி கிழிச்சு விடுது, அட்டையை கிழிச்சு விடுது. பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறதல்லோட தம்பி வளர்ச்சி, பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குவதா வளர்ச்சி. நம்ம எதை நோக்கி நகரம்? இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் செய்வார்கள். செயல் அரசியல் கிடையாது, மக்கள் அரசியல் கிடையாது இவர்கள்ட்ட. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் இவர்கள் செய்வார்கள். சேவை அரசியல், செயல் அரசியல் கிடையாது. இந்த மாசம் மட்டும்தான், இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை விடுமுறை வருதா? ஏப்ரல் மே இந்த மாசம் வருதா? அந்த கோடை விடுமுறை செலவுக்கு 2000. போன மே மாசம் வரலையா?
கொடை வரல. தேர்தல் வரும்போது நம்ம மேல ஒரு பாசம் வரும்பாரு, அரிய பாசம். வருஷம் பூரா தண்ணியை போடுறது, சலம்புறது, எல்லா வேலையும் பண்றது. கோயில்ல திருவிழா வந்தவொடனே அப்படியே மாலை போட்டு அப்படியே விரதம் இருந்து அப்படியே தீ மிதிக்கிறது, பக்தியை காட்டுறது. அது கோயில் திருவிழா. இது தேர்தல் திருவிழா, மக்கள்கிட்ட பக்தியை காட்டுறது. நான் வந்தா 2000 தாரு, நான் வந்தா 3000 தாரு. இங்க தங்கச்சி எல்லாம் பேசுறாங்க, கூட்டணி ஆட்சி தனி, எந்த ஆட்சியா இருந்தாலும் நல்ல ஆட்சியா இருக்கணும், அதான் முக்கியம். இத்தனை கட்சியை கூட்டி சேர்ந்துட்டு வர மகாராசா, நீ எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? நீதான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டியா? நல்ல ஆட்சி கொடுத்தா நான் என் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எனக்கு வாட்ஸ்அப் கேட்க வேண்டியது என்ன? கேட்க மாட்டார்கள். அறிவு சமூகம் புரிஞ்சுக்கணும். என் அன்பு பிள்ளைகள், மாட்சிகார்த்தி சொல்றாங்க, ஓர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறாங்க. மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம். நம்ம இனத்திற்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி இருக்கு. போராட்டமே வாழ்க்கையா மாறி நிற்குது. ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான், சம்பளம் கொடுக்க முடியல. பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனம் கேட்கிறாங்க. உயிரை காக்கிற மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க. உயிரை காக்கிற சேவை பெண்கள், செவிலியர்கள் வீதியில் நிற்கிறாங்க. உலகத்துக்கு உணவு கொடுக்கிற வேலை சிந்தி விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களே சேமிக்காது சாலையில் போட்டு முளைக்க விட்டுட்டீர்களே என்று வேலை சிந்தி உழைச்சவன் கண்ணீர் சிந்திக்கு நிற்கிறான் வீதியில. வேளாண் குடிமகன், மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறான். எல்லாரும் வீதியில் வந்து போராடுகிற போது இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. ஆசிரியர்கள் கேட்கிற அந்த சம்பளங்கள் சம வேலை சம வாய்ப்பு சம்பளம் கொடுங்க. அதுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. ஆனா 6800 கோடியை இவர்கள் இலவசமாக